சென்னையில் அண்ணா சாலை, கோயம்பேடு, செங்குன்றம், அண்ணா நகர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை. புறநகர் பகுதிகளான குரோம்பேட்டை, தாம்பரம், ஆவடி, பட்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் பணி முடிந்து வீடு திரும்புவோர் கடும் பாதிப்பு. தூத்துக்குடி, மயிலாடுதுறை, திருவள்ளூர் என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழை. ஒருபுறம் வெப்பம் தணிந்தாலும் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தொடர் மழையின் காரணமாக விருதுநகர் அரசு மருத்துவமனை அருகே உள்ள சாலைகளில் தேங்கிய மழைநீர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்தது தேங்கி நின்றதால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் நோயாளிகள் அவதி. வருகிற 23ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. 3 நாட்கள் கூட்டம் நடைபெறுவதால் வினாவிடை நேரம் இருக்காது எனவும் பேட்டி. மத்திய நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து அறிக்கை வெளியிடப்படும். தமிழ்நாட்டுக்கான நிதியை பெற சட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் அரசின் நிலைப்பாட்டை வாசித்த ஆளுநர் அருளேகர். தமிழ்நாடு அரசு இருமொழிக் கொள்கை என்பதில் உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என திட்டவட்டம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தாவேக அரசு உறுதியாக எதிர்க்கும் என சட்டப்பேரவையில் ஆளுநர் அருளேகர் உரை. மேகதாது அணையை கட்ட அனுமதிக்க கூடாது என பிரதமரை வலியுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் விஜய். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் கூட காவிரி நீரை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டி உள்ளது என ஆளுநர் அருளேகர் உரை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர்வரத்தை தடுக்கும் வகையில் கேரள அரசின் புதிய அணை திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆளுநர் உரையில் திட்டவட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். மத்திய அரசு கணக்கெடுப்பை முடித்தபின் தமிழக அரசு சர்வேயை தொடங்கும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு உறுதி எனவும் ஆளுநர் உரை. கடந்த சில ஆண்டுகளாக போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் வேரூன்றி உள்ளதாக ஆளுநர் அருளேகர் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க கடந்த ஆட்சியில் உபயோகமாக எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் காட்டம். இந்து சமய அறநிலையத்துறையின் அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் உரை. கோயில் சொத்துக்களை அதன் நலன்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவதற்கு உறுதி செய்யப்படும் எனவும் பேச்சு. கடந்த கால ஆட்சியில் நிதி நிலைமை மோசமடைந்துள்ளதாக ஆளுநர் உரை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தலைமையிலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனை வைத்துள்ளதாகவும் திமுக ஆட்சி குறித்து விமர்சனம். ஆட்சி அமைத்த குறுகிய காலத்தில் 3 வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றியுள்ளது. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் மக்களுக்கு முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக ஆளுநர் உரை. நிதிநிலை மோசமாக இருந்தாலும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக உள்ளார். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக உயர்த்தியுள்ளார் எனவும் சட்டப்பேரவையில் ஆளுநர் அருளேகர் உரை. அந்நிய முதலீடுகளை ஈர்க்க புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும். தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு கால வளர்ச்சிக்காக வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டமும் அறிவிக்கப்படும் என தகவல். தாவேக அரசுக்கு கேள்வி எழுப்பும் வகையில் பதாகைகளுடன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த திமுக எம்எல்ஏக்கள். வாயை திறந்த சிஎம் என்ற வாசகத்துடன் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த முழக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடக்கும் குற்ற சம்பவங்களை பார்த்தால் சிங்கப்பெண் படைக்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறது எனவும் விமர்சனம். ஆளுநர் உரை முழுதாக வாசிக்கப்பட்டதன் மூலம் தாவேக அரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே இணக்கமான உறவு அம்பலமாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாகவே
ஆளுநர் உரை அமைந்திருப்பதாகவும் கருத்து. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நெருக்கமான உறவு இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விமர்சனம். செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிய ஆளுநர் இன்னும் அனுமதி தரவில்லை என குற்றம் சாட்டி பதிலடி. ஆட்சி பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பேனிக் பையிங் செய்து வருவதாக தாவேக அரசு மீது உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேக அமைச்சர்கள் எல்லாம் ரீல்ஸ் வெறியில் சுற்றி வருவதாகவும் தாக்கல். தாவேக ஆட்சி அமைந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 175 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்கிற குற்றச்சாட்டு கண்டனத்திற்குரியது என்றும் பேச்சு. தனிப்பட்ட காரணங்களுக்காகவே குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. மற்றபடி தமிழக அரசு எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குற்ற சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக CTR நிர்மல்குமார் விளக்கம். தன்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வர மாட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தனது மகன் அதிமுகவில் எந்த பதவியிலும் இல்லை, அடிப்படை உறுப்பினராக மட்டுமே உள்ளதாக பேட்டி. பாமக போட்ட பிச்சையில்தான் அதிமுக வெற்றி பெற்றது என CV சண்முகத்தின் குற்றச்சாட்டு. 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தும் விழுப்புரம் தொகுதியில் CV சண்முகம் தோற்றது ஏன் என EPS கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சென்னை MRC நகரில் உள்ள தமது இல்லத்தில் SP வேலுமணி உள்ளிட்டோருடன் மீண்டும் ஆலோசனை. அதிமுக MLAக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என தகவல். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடியதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. அறிவிப்பாக மட்டுமில்லாமல் அதிகாரப்பூர்வமான ஆளுமை மிக்க ஆட்சியாக இருக்க வேண்டும் எனவும் கருத்து. தமிழகத்தில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என ஆளுநர் உரையில் உறுதியளிக்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் ஒரு மைல்கல். இது ஒரு சாதியின் பிரச்சனை இல்லை, தமிழகத்தின் சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி சர்வே எடுத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளரும் என பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை. ஆளுநர் உரைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு. 2031இல் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையில் வெற்றி தமிழகம் என்ற திட்டம் எனவும் அறிக்கை. ஆட்சியில் இருப்பவர்கள் எழுதி கொடுப்பதை ஆளுநர் படித்துதான் ஆக வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கருத்து. சொல்லப்போனால் ஜோசப் விஜய் வாழ்க என எழுதியிருந்தாலும் அதையும் ஆளுநர் வாசித்திருப்பார் என கூறி நகைப்பு. தாவேக அரசு தயாரித்த ஆளுநர் அர்லேகரின் உரை என்பது தங்க முலாம் பூசப்பட்ட தகரம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது தாவேக அரசின் லட்சியம் என்கிற உரை கேலி கூத்து என்றும் கருத்து. திமுகவின் கொள்கைகளை அப்படியே தாவேக வழிமொழிகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசின் பக்கம் தாவேக தள்ளிவிட்டுள்ளதாகவும் தமிமுன் அன்சாரி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை சார்பில் அடுத்த வாரம் வெள்ளை அறிக்கை விடப்படும். அமைச்சர் CTR நிர்மல்குமார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடையே தகவல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு அரசு அனுமதி அளிக்காது, விமான நிலையம் வரக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. ஆளுநர் உரையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்த தகவல் இல்லாதது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில்.